வணக்கம் ரெடி. அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு கேவிகுப்பம் அடுத்த துருவம் கிராமத்தில் பட்டதாரி பெண்ணை சிறுத்தையானது வேட்டையாடி கொண்டிருந்தன. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அந்த சிறுத்தையானது தொடர்ந்து அந்த வனப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய கால்நடைகளை தொடர்ந்து வேட்டையாடி கொண்டு வந்தன. இது தொடர்பாக அந்த வனப்பகுதி ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வனத்துறைக்கு கோரிக்கையானது வைத்திருந்தனர். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தன. இந்த ஆட்கொல்லி சிறுத்தையும் கால்நடைகளை வேட்டையாடக்கூடிய இந்த சிறுத்தையை உடனடியாக கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையானது அவர்கள் முன்வைத்திருந்தனர். அதைத் தொடர்ந்து குடியாத்தம் வனத்துறையினர் மற்றும் வேலூர் வனத்துறையினர் இணைந்து இந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளிலும் மேற்கொண்டு வந்தனர். குறிப்பாக வனப்பகுதிகளில் டிராப் கேமராக்களை பொருத்தியும் மேலும் ஏஐ கேமரா, அதாவது அதிநவீன வசதி கொண்ட ஏஐ கேமராவையும் பொருத்தி தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தினமும் பார்த்தோம்னால் அந்த சிறுத்தையானது அந்த கிராமங்களில் வளர்த்து வரக்கூடிய கால்நடைகளை தினமும் வேட்டையாடி கொண்டு வந்தன. இதனால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடுமையான அச்சத்திற்கு ஆளாகினர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து கோரிக்கை மனு அளிப்பது, இது மட்டும் இல்லாமல் வனத்துறை அலுவலகத்திற்கு சென்று அந்த கோரிக்கையை அளிப்பது, இது போன்ற தொடர்ந்து அவர்கள் செயலில் ஈடுபட்டு வந்தனர். அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கான சூழல் இல்லை. ஏனென்றால் இரவு நேரங்களில் சிறுத்தை வந்து மனிதர்களை வேட்டையாடும் என்ற ஒரு அச்சத்திலும் அவர்கள் தொடர்ந்து இருந்து வந்தனர். இந்த நிலையில் வனத்துறையினரும் தொடர்ந்து அவர்களுடைய பணியில் ஈடுபட்டிருந்தனர். சிறுத்தை எங்கு வருகிறது, எந்த வழியில் செல்கிறது, இது போன்ற தொடர்ந்து அவர்கள் சிறுத்தையை கண்காணிக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். அந்த வனப்பகுதியை பார்த்தோம்னால் ஆந்திர தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய வனப்பகுதி. தமிழக எல்லையில் சிறிது தூரம் அந்த சிறுத்தையானது வந்துவிட்டு அதை நாம் கண்டால் உடனே ஆந்திரா எல்லைக்கு சென்றுவிடும். ஆகவே அதை கண்டு அறிவது மிக ஒரு சாத்தியக்கூறு இல்லை. தொடர்ந்து அதற்கான பணியில் ஈடுபட்டு வருவதாக வனத்துறை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை கேமராக்களை பொருத்தியிருக்கக்கூடிய கேமராக்களை ஆய்வு செய்த போது அந்த ஏஐ கேமராவில் பதிவாகி இருந்தது இந்த சிறுத்தை வருவது. அதாவது அந்த சிறுத்தை மெதுவாக நடந்து வருவதும், அந்த சிறுத்தை வரும்போது அந்த ஏஐ அதிநவீன கேமராவில் இந்த வசதி உள்ளது. கேமராவை கண்டவுடன் அது ஒலி எழுப்பும். அந்த சத்தத்தை கேட்டவுடன் அந்த சிறுத்தை அங்கிருந்து தப்பி செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்கலாம். தற்போது அந்த சிறுத்தை இந்த வனப்பகுதியில் இருப்பதை தற்போது வனத்துறையினர் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். தொடர்ந்து அந்த சிறுத்தை எந்த பகுதிக்கு சென்று இருக்கிறது, அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன, தொடர்ந்து அவர்கள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த பகுதிக்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைவருமே அந்த பகுதிக்கு சென்று இந்த அதிநவீன கேமராவில் பதிவாகி இருக்கக்கூடிய காட்சியை தற்போது பார்த்திருக்கின்றனர். இந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான ஏற்பாடுகளை உடனே மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து கால்நடைகளை வேட்டையாடி வருகிறது, பொதுமக்களையும் அச்சுறுத்தி வருகிறது. ஆகவே இந்த சிறுத்தையை பிடித்து வேற ஏதாவது இடத்திற்கு கொண்டு சென்று விடுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான பணியில் வனத்துறையினர் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர்.